அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். ஆக்சுவலா இந்த கரூர் ஸ்டாம்பீட் இஷ்யூ பத்தி நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல பேசியிருந்தோம் இல்லைங்களா? இப்ப விஜய் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட 41 பேருடைய குடும்பத்தை பாத்தீங்க அப்படின்னா மாமல்லபுரத்துல அழைச்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிவாரண உதவியை வழங்கியிருக்கிறாங்க. அண்ட் அங்க இருக்கிற அந்த 41 பேருடைய குடும்பத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா அஞ்சலி செலுத்தினதை விட அவர் மனமுருகி கண்ணீர் சிந்தி இந்த இனி உங்க குடும்பத்தை நான் உங்க குடும்பத்துல ஒருத்தனா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் பாத்தீங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு சொல்லியிருக்காங்க. நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் இருந்துச்சு. ஏன் பாதிக்கப்பட்டவர் இவரே சந்திச்சு போய் பண்ண மாட்டாரா, அவங்களுக்கு இங்க வரவழைச்சு அவரை சந்திச்சு அப்படிதான் பண்ணணுமா, இது என்ன மாதிரியான போக்கு அப்படின்னு சொன்னாலும், அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கிறவங்களுடைய நெருக்கடியில திரும்பி அவங்க உள்ள போய் அந்த கரூர்ல மீண்டும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை தான் இந்த மாதிரி மாமல்லபுரத்துல சிம்பிளா அரேஞ்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, அதையும் ரொம்ப ஆடம்பரமாலாம் அரேஞ்ச் பண்ணல, சிம்பிளா பண்ணிட்டாங்க. லைவ் போடணும்னு சரி நியூஸ் சேனல்ஸ்லாம் ட்ரை பண்ணாங்க. பட் அவங்களால லைவ் போட முடியல. அப்படியும் லைவ் போட்டாலும் அது பிரைவேட்ல தான் போய் உள்ள போகுது. அதை மீறியும் யாராவது ஃபுல்லா த்ரோ அவுட்டா போட்டாங்கன்னாக்க அந்த சேனல் கேபிள் கனெக்ஷன்ஸ்ல இருந்து தூக்குறதுல இருந்து பல விஷயங்கள் பண்ணுவாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க புதிய தலைமுறைக்கு நடந்த துயரத்தை. ஸோ கருத்து சுதந்திரம் இல்லாத ஒரு இடத்துல நம்மளோட கருத்துக்களை பதிவு பண்றதுனால நமக்கும் ஏதாவது ஆயிடுமோன்னு ஒரு பயமும் அவங்க ஏற்படுத்துறது அவங்க பெருமை நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா 2026ல எல்லாத்தையும் தகுடுபடியாக்கி நம்ம டிவிகே வரும் மக்களுக்கான ஆட்சியா மதச்சார்பின்மை கொள்கையோட பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற ஐயன் திருவள்ளுவருடைய வாக்கின்படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மக்களுக்கான ஆட்சியா அமையும்னு நம்ம நம்புவோம். கான்ஃபிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.